வந்து 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கிரேவி செஞ்சிடலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம். இது என்ன கிரேவின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாவும் வெங்காயம் வச்சு ஒரு அருமையான ஒரு கிரேவி தான். இப்போ வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீளமாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து 3 குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குடமிளகா வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். அது வரைக்கும் இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா அது இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வதக்கிட்டு இதை ஒரு தனியாக ஒரு இது பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வதக்கினதை இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா வதங்கியிருக்கு.